நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள், குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். செங்கோட்டையன் எதிர்பார்த்தபடியே இன்னைக்கு அவர் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. ஆனா அவரை எதிர்பார்த்து காத்திருந்தவங்க நினைச்சபடி பேசினாரா அப்படிங்கறதா ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவுக்கோ எதிரான ஒரு பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுற போதெல்லாம் டக்குன்னு வெளில வரவர் ஜெயக்குமார் அவரே ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு ட்விட்டர்ல. அதை பத்தியும் பேசுவோம். இதுல குறிப்பா செங்கோட்டையன் 10 நாள் கெடு கொடுத்திருக்கிறது எடப்பாடிக்க தூண்டி விடுறதுக்காக தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அதனால எடப்பாடி அந்த முடிவை நோக்கி நகர்த்துறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இதுல நிறைய கோணங்கள் இருக்கு, நிறைய விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது. எல்லாவற்றையும் விரிவா பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. எல்லாரும் எதிர்பார்த்தபடி செங்கோட்டையன் அவரோட மனசில் இருக்கிறத பேசியிருக்காரு. செங்கோட்டையனோட மான் கி பாத் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, என்ன மான் கராத்தாவா அப்படின்னு, அதாவது என்ன பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்பு வந்து முன்கூட்டியே எழுந்திருந்தாலும் சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காத சில விஷயங்களை பேசியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்க சொன்னது போல எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதிச்சிருக்காரு. அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி வந்து அண்ணாவோட பிறந்தநாள் வருது இல்லையா, அதுக்குள்ள வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து வெளியே போனவங்களை ஒருங்கிணைஞ்சு கொண்டு வந்துடணும். இதுல குறிப்பா வந்து சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு வரணும், இதை தான் பேசுவார்னு சொல்லிட்டு முன்கூட்டியே எதிர்பார்த்தது தான். ஆனா இவரோட பேச்சுல வந்து பெருசா எந்த விதமான புது விஷயங்கள் எதுவுமே இல்லை. அப்படின்னாலுமே இந்த கெடு கொடுத்த விஷயம் அவர் வந்து இதை நிறைவேற்றல விட நான் வந்து பிரச்சாரத்திற்கே வரமாட்டேன். அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதாவே ஒரு காலத்தில் கட்சியிலிருந்து நீக்கினாங்க அப்படின்ற மாதிரி பல வரலாற்று நிகழ்வுகள் எல்லாத்தையும் செங்கோட்டையன் வந்து கொட்டியிருக்காரு. இது வந்து கட்சிக்குள்ள எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து தேனியில் ஒரு கூட்டம் வச்சிருந்தார். இவரோட பிரஸ் மீட்டின் காரணமாக தான் அந்த கூட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டதா பேசப்பட்டது இல்லையா. அப்படி பார்க்கப்பட்ட சமயத்தில் அதிமுக தொண்டர்களிடத்திலே பெரிய ஆர்வம் இருந்தது என்ன சொல்ல போறாரு அப்படின்ட்டு. ஸோ ஒரு வகையில் வந்து செங்கோட்டையன் பல யூகங்களுக்கு இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு 10 நாளுக்குள்ள இவர் கொடுத்த கெடுவுல வந்து எடப்பாடி பழனிசாமி இவர் எதிர்பார்த்தபடி நடக்கல அப்படின்னா அடுத்த கட்ட திட்டம் என்னவா இருக்க போகுது? மீண்டும் வந்து அந்த இங்கிருந்து பிரிந்து சென்ற அனைத்து தலைவர்களையும் செங்கோட்டையன் ஒருங்கிணைக்க போறாரா? ஒருங்கிணைந்து அதிமுகவில் 5வது அணி ஒரு புதுசா ஒரு அணி உருவாக போதா அப்படின்ற பல கேள்விகளை முன்னாடி இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட ரீதியா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? ஒரு வேளையில வந்து பொதுச் செயலாளருக்கு அகைன்ஸ்டா செங்கோட்டையன் செயல்பட்டார் அப்படின்றனால அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி செங்கோட்டையனுக்கு அகைன்ஸ்டா போவாரா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இப்போ இதுல ஏற்கனவே 4 அணி தமிழக அரசியல் களத்துல இருக்கு. இப்போ இவர் வந்து இதை செஞ்சாரு அப்படின்னா இது 5வது அணியாக பரிணமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா இவர் டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, ஆனா இது மட்டும் கிடையாது, வெறும் தெரிந்த முகங்கள் மட்டும் செங்கோட்டையன் குறி வைக்கல. கட்சியில இருக்கக்கூடிய கிடைமட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிருப்தியில இருக்காங்க. அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் ஒரு ஒன்று திரட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது. அது மாதிரி ஓபிஎஸ் மாதிரி இவரை ஈஸியா புறந்தளிட முடியாது. ஓபிஎஸ் வேறு சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறது ஒரு பின்னடைவாக அவருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் செங்கோட்டையன் அப்படி கிடையாது. செங்கோட்டையன் எடப்பாடி சமூகம், என்ன சொல்ல போனா எடப்பாடி பகுதி. அவர் எடப்பாடிக்கு எந்தெந்த தொழிலதிபர்களா சப்போர்ட் பண்ணுவாங்களோ அத்தனை பேரும் செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்படுது. இதுல செங்கோட்டையன் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு 2 முறை ஆஃபர் வந்துச்சு, ஆனா நான் கட்சியினுடைய நலன் கருதி அந்த ஆஃபரை நான் எடுத்துக்கல. ஒண்ணு வந்து அவர் சொல்றது இதுதான் சொன்னாரு. ஆனா சொன்னதை 2 ஆஃபர் என்ன அப்படின்னு நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு கூவத்தூர்ல சசிகலா கொடுத்த ஆஃபர், அது வேணான்னு சொல்லிட்டாரு. 2வது இப்போ இடையில பிஜேபியோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு, டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு இல்லையா, அந்த காலகட்டங்களில் இவரை அதிமுக தலைமைக்கு கொண்டு வரதுக்காக பிஜேபி சில காய்களை நகர்த்துனுச்சு. இதை தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தான் பிஜேபியோட கூட்டணிக்கு வந்துட்டாரு. அதனால அந்த திட்டம் தற்காலிகமாக ஒத்தி போடப்பட்டுச்சு. ஆனா என்ன இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி இந்த ரிஸ்கை எடுத்துக்கிட்டாரு. நிறைய பணம் செலவாகும், நிறைய நிர்வாகிகளோட அதிருப்தியை சம்பாதிக்கணும், அவங்கள சமாதானப்படுத்தணும், இதெல்லாம் தெரிஞ்சுதான் எடப்பாடி இதை எடுத்துக்கிட்டாரு. அதை செங்கோட்டையன் எடுத்துக்க விரும்பல, அந்த ரிஸ்க் வேண்டாம்னு நினைச்சாரு. அதனால அவருக்கு 2 முறை ஆஃபர் வந்து இவர் அதை பயன்படுத்திக்கல. ஆனா இவர் போற போகல நான் அதை எனக்கு வந்து ஆஃபர் வந்து கட்சி நலனுக்காக அப்படி எல்லாம் பேசுறது இப்போ சுயநலத்துக்காக பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறுமனே இவருக்கு இருவருக்கும் உண்டான ஈகோ தான்.
இப்போ 89 அந்த காலகட்டங்கள்ல ஜே அணி ஜா அணின்னு பிரிஞ்ச பொழுது ஜெயலலிதா அணியில செங்கோட்டையன் இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமிக்காக சீட்டு வாங்கி கொடுத்தது இவர்தான். இவர் வந்து கட்சியில சீனியர் கிடையாது, சூப்பர் சீனியர். அதைத்தான் அவர் பேச்சுல இன்னைக்கு முழுக்க முழுக்க வெளிப்படுத்திருக்காரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப நான் கிளை செயலாளராக வந்து ஆரம்பிச்சேன், அதற்கடுத்து நான் வந்து பொருளாளராக ஒரு மாநாட்டில், என்ன மாநாடுனா அனைத்து இந்திய அதிமுக பெயர் மாற்றம் அந்த மாநாட்டில் நானே பொருளாளராக இருந்தேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறார். இதன் மூலமா நான் உனக்கெல்லாம் சீனியர் அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு. ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, இவர் தொகுதிக்கு உட்பட்ட இவர் மாவட்ட செயலாளராக இருக்கிற ஏரியாவில் இவரை கேட்காமலே எடப்பாடி பல முடிவுகள் எடுக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மாத்துறாரு. இன்னும் சொல்ல போனா கோபிச்செட்டிப்பாளையத்துல சீட்டு கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு முடிவை நோக்கி இவர் நகர்றாரு. எடப்பாடிக்கு அதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து இந்த 5ஆம் தேதி பேச போறேன்னு அறிவிச்சப்பவே எடப்பாடி நான் வந்து இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்ல பேசுறேன் அப்படின்னாரு. ஆனா அதை அப்படி தள்ளி போட்டாரு, அவர் பேசவே இல்லை. இப்போ இந்த சம்பவம் வெளிவந்தப்ப தேனியில பிரச்சார பயணத்தில் இருந்தவர் விவசாயிகள் மற்றும் வணிகர்களோட நடக்க இருந்த அந்த மீட்டிங்கையும் இவர் தள்ளி வச்சிருக்காரு. ஏன்னா 10 மணிக்கு அவர் நடக்க திட்டமிட்டு இருந்தாரு. இவர் 10 மணிக்கு பிரஸ் மீட்டை சந்திச்சு நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எடப்பாடிக்கு அது ரொம்பவே டென்ஷன் ஆக்கிடுச்சான். எடப்பாடிக்கு என்ன டவுட் அப்படின்னா, இதற்கு முன்னாடி இவர் கழக குரல் கொடுத்தாரு அப்படின்னா முன்னாள் பாஜக மாநில தலைவர் தான் அந்த வேலையை செஞ்சாருன்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா இப்போ இது நடக்குதுன்னா நம்ம தான் கூட்டணிக்கும் போயிட்டோமே, அப்போ அவங்களே தொட்டிலையும் ஆட்டி விட்டு குழந்தையும் கிள்ளி விடுறாங்களா, அவங்க தான் அது காரணமா இருப்பாங்களா, அல்லது அவர் பின்னாடி இருந்து இயக்கிறது வேற யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கணக்குகள் மனசுல பேசப்பட்டுதான். நான் நீங்க சொன்னது போலவே இதுல பாஜகவோட ரோல் என்னன்னு பார்க்கும்போது நிச்சயமா பாஜகவோட ரோல் ஏதோ ஒரு வகையில இங்க இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதுல வந்து அதிமுக பாஜகவோட சேர்ந்திருந்தது அப்படின்னா 30 தொகுதியில ஜெயிச்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஆதரவாக தான் செங்கோட்டையன் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கணக்குகள்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, பாஜகவோட நோக்கமே, குறிப்பா அமித்ஷாவோட நோக்கமே என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வரணும்னு தான் சொல்றாங்க இல்லையா. சசிகலால் ஆரம்பிச்சு டிடிவி தினகரன் இருந்து எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு வரணும்னு சொல்லிட்டு தான் பாஜக வந்து நீண்ட காலமா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி வச்ச கண்டிஷன் வந்து பாஜக வந்து அந்த அளவுக்கு உள்ள விட மறுக்குது. பாஜகவால ஒரு அளவுக்கு மேல எடப்பாடி கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அதிமுகவோட உட்கட்சி விவகாரங்களை தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாஜகவோட கூட்டணி வச்சாரு இல்லையா. இப்போ பாஜக வந்து டைரக்டா பேச முடியாது. அப்ப டைரக்டா பேச முடியாத பட்சத்துல உட்கட்சி விவகாரங்கள்ல அதிமுகக்குள்ள இருக்கிற ஒரு சீனியரே எடுத்து பேசினா அது கட்சிக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி பார்க்கிற சமயத்துல தான் செங்கோட்டையன் வந்து பாஜகவோட குரலா இன்னைக்கு ஒழிச்சிருக்காரா. ஏன்னா நாங்க பேச மாட்டோம், எங்களால பேச முடியாது, எங்களை பேச விட மாட்டீங்க, இதுவே கட்சிக்குள்ள ஒரு ஆள் சீனியர் பேசினா நீங்க கேட்டுதான் ஆகணும், அந்த அழுத்தம் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும் இல்லையா. அதனாலேயே வந்து செங்கோட்டையன் வந்து பேசி இருக்கலாம். அவங்களுக்கு பின்னாடி பாஜக ஏதோ ஒரு ஆதரவு இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாதான் நைனா நாகேந்திரன் அந்த வரவேற்கிறார் அந்த கருத்தை. டெல்லியில இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அமித்ஷா இந்த மாதிரியான ஆட்கள் செங்கோட்டையில இருந்துட்டு சொல்றதை கூட கேட்காத எடப்பாடி பழனிசாமி ஈரோடு செங்கோட்டையன் சொல்றதே கேட்டுற போறாரு அப்படிங்கிற விமர்சனமும் எடப்பாடி பழனிசாமி சார்பில் இருக்கக்கூடியவங்களால சொல்லப்படுது. ஆனா எடப்பாடியினுடைய முக்கிய தலகர்த்தர்கள் அல்லது அதிமுகவினுடைய முக்கிய புள்ளிகள், முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் இப்படின்னு யாருமே இது வரைக்கும் செங்கோட்டையனுக்கு எதிராக கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கல. அப்போ இந்த விவகாரத்தை பத்தி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லை, அல்லது இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் சரியா போய் சேரல அப்படிங்கறத பார்க்க முடியுது. இதுல ஜெயக்குமார் தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் ரொம்ப பட்டுப்பட்டுன்னு பேசுவாரு. சசிகலா எதிர்த்ததா இருக்கட்டும், டிடிவி எதிர்த்ததா இருக்கட்டும், ஓபிஎஸ் மிக கடுமையா விமர்சிச்சதா இருக்கட்டும், எல்லாமே ஜெயக்குமார் தான் முன்கை எடுப்பாரு. இந்த விவகாரத்தில் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தா அவரே ஒரு ஷாக்கிங் சம்பவம் பண்ணிருக்காரு. அவரோட ட்விட்டர் பேஜ்ல போய் பார்க்கும்பொழுது ஆசிரியர் தின வாழ்த்துக்கள், ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள் எல்லாம் போட்டிருக்காரு. இதுல ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களுக்கு அவர் படம் மட்டும் தான் வச்சிருக்காரு, அதனால பிரச்சனை இல்லை. ஆனா ஆசிரியர் தின வாழ்த்துக்களுக்கு அண்ணா படம் இருக்கு, எம்ஜிஆர் படம் இருக்கு, ஜெயலலிதா படம் இருக்கு, ஜெயக்குமார் படம் இருக்கு. எடப்பாடி எங்கப்பா அப்படின்னு தான் தேடுற மாதிரி இருக்கு. ஏன்னா இதே தான் செங்கோட்டையனும் சிம்பாலிக்கா பண்ணாரு. அவருடைய ஆபீஸ்ல பெரியார் படம் வந்துச்சு, ஜெயலலிதா படம் இருந்துச்சு, அண்ணா படம் இருந்துச்சு, எம்ஜிஆர் படம், எல்லா படமும் இருந்துச்சு, எடப்பாடி படம் இல்ல. ஆனா இப்போ இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் அந்த படம்ல எங்கப்பா இருக்கு எடுங்கப்பா அப்படின்னு மீண்டும் வந்து அதிமுகவோட ஒரிஜினல் பிரஸ் மீட்டை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல சைட்ல எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணான்னு 3 படங்களும் வச்சு மாலை போடப்பட்டிருந்துச்சு. இது எப்போ இந்த காட்சிகளை நம்ம பார்த்திருப்போம் அப்படின்னா முன்னாடி ஜெயலலிதா இறந்த காலகட்டத்தில் அப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், இவங்க எல்லாம் செய்தியாளர் சந்திக்கிறப்ப
அவங்க டேபிள்ல ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க. இப்ப மீண்டும் அந்த போட்டோ அரசியல் அதிமுகவுல தலை தூக்குது. இதுல செங்கோட்டையனை பின்னிருந்து இயக்குவது யார் அப்படிங்கிற கேள்வி இன்னும் பலராலும் எழுப்பப்பட்டுட்டே இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு பாஜக, ஏன்னா பாஜக முன்னாள் மாநில தலைவர் அவ்வளவு எளிதா வந்து எடப்பாடி கூட இணங்குறப்பவே எடப்பாடி யோசிச்சிருக்கணும். வேற ஏதோ வெடி எங்கேயோ கண்ணி வெடியை புதைச்சு வச்சிருக்காரு, திடீர்னு அண்ணன்றாரு, சிஎம் ஆக்கணும் அப்படின்றாரு, வெறித்தனமா சொல்றாரு. சோ அப்படின்னா வேற ஏதோ இருக்கு. ஏன்னா இவர் தான் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர், டிடிவி இவருக்கு நெருக்கமானவர், ஓபிஎஸ் முன்னாள் மாநில தலைவருக்கு நெருக்கமானவர். இப்படி எல்லாரும் நெருக்கமான எல்லாருமே இன்னைக்கு வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஒண்ணு என்டிஏல இருந்து வெளியேறாங்க, அல்லது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு குரலை கொடுக்கறாங்க. அப்போ இது எல்லாமே அவரது சம்மதம் இல்லாம நடக்காது. அவரும் டெல்லியில் நடந்த ஒரு ஆலோசனை குழு கூட்டத்துக்கு போகவே இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் அப்படின்னு ஒரு செனாரியோ சொல்லப்படுது. இன்னொரு செனாரியோ என்ன அப்படின்னா, இப்போ கட்சியை விட்டு விலகி இருக்கிறாங்க அல்லது விலக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், இவங்க எல்லாருக்கும் ஒரு புது ரத்தம் பாய்ச்சன மாதிரி இருக்கு செங்கோட்டையன் பேசுனது. ஏன்னா இத்தனை நாளும் அவங்க எல்லாம் போராடி போராடி ஓஞ்சு போயிட்டாங்க, அவங்களுக்கான ஒரு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நேரத்துல இவர் அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கிறாரு. கட்சிக்குள்ள இருந்து ஒரு முக்கிய தலை கொடுக்குதுங்கிறப்ப உடனடியா சீறி வருது சசிகலாட்ட இருந்து அறிக்கை. இது மாதிரி இவர் வந்து உண்மையான அதிமுக தொண்டர், அவர் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம் அப்படின்லாம் சொல்லி அவரை உசுப்பேத்துறாங்க. அப்புறம் இன்னொரு சைடு ஓபிஎஸ் வந்து இவருக்கு என்ன முடிவு எடுத்தாலும் நான் பின்னாடி நிற்பேன், அவர் வந்து நான் மனசுல எல்லாம் சொல்லிட்டாரு, மனசுல இருக்கிற பாரமே இறங்கிடுச்சுப்பா அப்படின்னு அவருக்கு சொல்றாரு. நயினா நாகேந்திரன் இது வந்து கட்சி உட்கட்சி விவகாரம், நான் தலையிடலன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்றது நாங்க ரெடியா இருக்கோங்கிற சிக்னலையும் கொடுக்குறாரு. நல்ல விஷயம் தான் சொல்றாரு. அதிமுக ஒருங்கிணைஞ்சா திமுக வீழ்த்தலாம் அப்படிங்கிறாரு. அது எடப்பாடிக்கு தெரியாதா? அதையா நீங்க சொல்றீங்க? எடப்பாடிக்கு தெரியாத ஒன்றுதான் உங்களுக்கு தெரிஞ்சிட போது. இதுல குறிப்பா பிரித்திவி இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா அதிருப்திகள் நான் பெருசா கட்சிக்குள்ள இருந்தாலும் அதை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்ல இருப்பாங்கல்ல, அந்த வெயிட்டிங்கில் இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் செங்கோட்டையன் வந்து ஒரு தொடக்க புள்ளி கொடுத்தாருன்னு சொல்லணும். ரைட்டு, நம்மளுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு, அங்கே போய் நின்றலான்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் கம்பேரிசன் பண்ணும்போது செங்கோட்டையன் தான் சீனியர். நீங்க முன்னாடியே சொன்னது போல எடப்பாடி வந்து 1974 கட்சியில சேர்றாரு, 77 செங்கோட்டையன் எம்எல்ஏ ஆயிட்டார். அந்த மாதிரி பார்க்குற சமயத்தில் தான் செங்கோட்டையன் தான் வந்து இங்கே சீனியராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவர் கொடுத்த பேட்டியில் வந்து பல விஷயங்களை வந்து மீண்டும் நினைவு கூர்றாரு. குறிப்பாக வந்து எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து தான் ஜெயலலிதாவிட்ட போய் நாங்கள் சொன்னோம், நீங்கள் தான் தலைமை கொள்ளணும்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து தான் சொன்னோம். அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஜெயலலிதாவோட நேரடியாக பேசும் அளவுக்கு நான் வந்து அப்பவே பெரிய ஆளாக இருந்தேன், நீங்கள் அப்போல்லாம் வந்து எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை பண்ணுறாரு. எம்ஜிஆர் கூட பேசுகிற அளவுக்கு நெருக்கமாக இருந்தா சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் இப்போ 2016 ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகும் கட்சி வந்து சதறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சசிகலாவை நாங்கள்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியோட பேரை வந்து எங்கேயுமே பெருசாக ஒரு சொல்லலை. எதிர்கட்சி தலைவர்னு சொல்றாரு, அப்படிதான் சொல்றாரு. எவ்வளோ எடப்பாடி பேரை வந்து எங்கேயுமே பயன்படுத்தல. அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்னது போலவே செங்கோட்டையன் வந்து பெருசா ஒரு கலகத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ற சமயத்துல தான் எல்லா இடத்துலையும் வந்து ஓரளவுக்கு ஆதரவு அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லி சொன்னது ஓபிஎஸும் சொல்றாரு, சசிகலாவும் சொல்றாங்க. இப்படி பார்க்கும்போது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இதை ரியாக்ட் பண்ண போறாரு. ஏன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்கார் அப்படின்னா, எனக்கு கட்சி ஜெயிக்குதோ தோக்குதோ, நான் வந்து எனக்கு பதவி தான் முக்கியம். ஏன்னா அவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கு பெரிய ஒரு சிக்கல் வந்துடும். சரி, அப்படியே பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தல் இருக்கிற சமயத்தில் செங்கோட்டையன் சொல்ற மாதிரியோ பாஜக சொல்ற மாதிரியோ எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை கன்வின்ஸ் ஆகி சரி எல்லாம் வாங்க ஒன்னா சேர்ந்து போட்டி போடலாம், நான் தான் பதவியில் இருப்பேன் ஆனா எல்லாம் ஒன்னா சேர்ந்து போட்டி போடலான்னு சொல்லிட்டு வந்தாலும் ஒருவேளை தேர்தலை தோத்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தலைமைக்கு மீண்டும் ஒரு கேள்விக்குறியாயிரும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவரானதுக்கு அப்புறம் பெருசா எந்த தேர்தலும் ஜெயிக்கல இல்லையா. அப்படி பார்க்குற சமயத்தில் அங்கேயும் அவருக்கு ஒரு சிக்கல் வரும். அப்போ அந்த சிக்கலை வந்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் பதவியில் இருந்து இறக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும்னு கணிச்சு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் தான் பதவியில் இருப்பேன், யாரையும் விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. 10 நாள் கெடு கொடுத்தாலும் சரி, 100 நாள் கெடு கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட மனசை வந்து மாத்துறது ரொம்ப சிரமம் தான் இல்லையா. அவரை தூண்டி விடுற மாதிரி தான் இவரும் பேசுறாரு. 10 நாள் கெடு அப்படின்னாலே இவர் என்ன ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாருன்னா, இவர் அதிமுகவில இருந்து விலகக்கூடிய ஒரு மனோநிலைக்கு வந்துட்டாரு. அதை தான் செய்யக்கூடாது, நான் வெளியேறேங்கிறத அவரே சொன்னாருன்னா அவருக்கு இத்தனை வருட அனுபவத்துக்கு அது ஒரு பெரிய இழுக்கா முடிஞ்சிடும். அதுவும் இல்லாம கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அது அனுதாபமா மாறாது, கோபமா மாறும். அது எடப்பாடி பழனிசாமி இவர் கட்சியிலிருந்து நீக்கும் பொழுது அது அனுதாபத்துக்கும் வழிவகுக்கும். நான் எதுவுமே பண்ணல, கட்சி ஒருங்கிணைக்கும் தான் நினைச்சேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு புள்ளியும் அவருக்கு எடுத்துக்கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமி வந்து கட்சிக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுறதையும் அவர் பேச முடியும் போயிட்டு. ஆமா, இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, செங்கோட்டையன் போகிற போக்குல ஒரு முக்கியமான விஷயத்த உடைச்சிட்டு போயிட்டாரு. அதாவது
கடந்த லோக்சபா தேர்தலுக்கு பிறகு 2024 தேர்தலுக்கு பிறகு ஒரு மீட்டிங் நடக்குது இல்லையா அதிமுகவில், முக்கியமான பல தலைவர்கள் 6 பேர் போய் சந்திச்சாங்க. அவங்க 6 பேர் சந்திச்சாங்க அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளா மாறினதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, இதுல வந்து அந்த பிள்ளை நடக்கவே இல்லை, மீட்டிங்கே நடக்கலன்னாரு. பின்னாடி சாட்சியாக எஸ்பி வேலுமணி நின்னாரு. ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த 6 பேர் யாருன்னு பேரோட லிஸ்ட் அவுட் பண்றாரு. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், இந்த மாதிரி சிவி சண்முகம், இவரு இந்த மாதிரி ஒரு 6 பேரை சொல்றாரு. இவரு அன்பழகன் இந்த மாதிரி சேர்த்து ஒரு 6 பேரை சொல்றாரு. இவங்க 6 பேருமே நாங்க தான் போய் பேசணும் அப்படிங்கிறாரு. அப்போ செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, ஒருமித்த கருத்துள்ளவங்க நிறைய பேர் கட்சியில இருக்காங்க, என் கருத்தோட உடன்படக்கூடியவங்க, கட்சி ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அதுல அந்த 6 பேர் ஒரு சாம்பிள்னு சொல்றாரு. சோ அப்ப அந்த 6 பேருக்கு இதே மனநிலை இருக்கா, அல்லது அவங்க எடப்பாடியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுறாங்களா, அல்லது இதற்கான பூகம்பம் இன்னொரு நாள்ல வெடிக்குமா அப்படிங்கிறது ஒருத்தர் வெளில வந்துட்டாரு, இன்னும் 5 பேர் எப்ப வெளியே வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இதே மனநிலை இருக்கிறத பார்க்க முடியும். தம்பிதுரையா இருக்கட்டும், அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்புல அவமதிக்கப்படுறார். செல்லூர் ராஜுவா இருக்கட்டும், அவர் வந்து நிறைய குழப்படி சிக்கல் அவர் சுத்தி போயிட்டு இருக்கு. இப்போ இவரு இன்னும் நாளைக்கு நாளான்னைக்கு தான் தலைவர்கள்லாம் வெளியில பேச வருவாங்க. இன்னும் என்ன சொல்லப்படுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு கோவக்காரர், இந்த மாதிரியான விஷயங்களை அவர் தடாலடியா ஜெயலலிதா பாணியில டீல் பண்ணணுங்கிற பேர்ல அவரை டக்குன்னு கட்சி விட்டு நீக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு, கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்தாலும் விமர்சனம் தான். இனிமே இவர் வந்து எடப்பாடியோட இணைந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். ஆனா எல்லா பிரச்சனைக்கும் என்ன தெரியுமா காரணம், 2 பேருக்கு இடையிலான அந்த இடைவெளி தான் காரணம். இவர் என்ன நினைக்கிறார், தான் ஒரு சீனியர், எம்ஜிஆர் என்கிட்ட பேசியிருக்காரு, ஜெயலலிதா என்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காங்க, இவர் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாரு, கட்சிக்குள்ள எது நடந்தாலும் என்ன கூட்டு வச்சு பேச மாட்டேங்கிறாரு, என் தொகுதியில் எது நடந்தாலும் என்ன கூட்டு வச்சு பேச மாட்டேங்கிறாரு. அந்த ஈகோ தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லப்படுது. எடப்பாடி மட்டும் அண்ணா என்னண்ணா விடுங்கண்ணா, இது ஒரு விஷயம் என்ன பாத்துக்கலாண்ணா அப்படின்னு அவர் கூட இறங்கி வந்துட்டாருன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆடுது, ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துட்டாலே போதுமே, ஆனா இறங்கி வரமாட்டார், அதான பிரச்சனையா இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் வந்து செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ள மீண்டும் கோயம்புத்தூருக்கு போறார் போல. அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு பகுதிகளெல்லாம் மீண்டும் அங்க பிரச்சாரம் பண்ண போறாரு. அந்த பிரச்சாரத்திற்கு செங்கோட்டையன் வரவே மாட்டாருன்னு சொல்லிட்டு தான் அவர் கொடுத்த பேட்டியிலே தெரியுது நமக்கு. ஏன்னா 10 நாள்ல வந்து எடப்பாடி பழனிசாமி யாரையும் ஒழுங்கிணைக்க போறது கிடையாது, அது வாய்ப்பே கிடையாது இல்லையா. அப்ப பிரச்சாரத்திற்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த கெடு கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அப்ப நிச்சயமா வந்து முன்னாடியே செங்கோட்டையன் பிரச்சாரத்துக்கு போல, இப்ப முன்னாடி பிரச்சாரம் நடந்தது அதுக்கும் போல இல்ல. அது என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சார பயணம் கொங்கு மண்டல தானே தொடங்கினாங்க, அப்போ இவருக்கு அழைப்பு விடுக்கப்படலை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு கட்சி தலைவர் வந்திருக்காரு, ஒரு தானா போய் இந்த வேலையில் எடுத்து போட்டு செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு பார்வையும் அதில் முன்வைக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா வந்து செங்கோட்டையன் தனி அணியா செயல்பட்டு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களோட சேர்ந்து ஒரு தனி அணி அமைக்க போறாரா, இந்த தனி அணியை யார் லீட் பண்ண போறாங்க? ஏன்னா அங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் அங்க இருக்கிற எல்லா தலைவர்களுக்குமே வந்து தலைவரா ஒரு லீடரா வரணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா. ஏன்னா அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி முக்கியமா எதிர்க்கிறாங்க எல்லாம். அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க சொல்றது கூட நடக்கலாம், சசிகலா கூட தலைமை ஏற்று இவங்களெல்லாம் வழிநடத்தி கொண்டு போனா சசிகலா பின்னாடியே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அந்த தொண்டர்கள்லாம் திரள வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பக்கம் திமுகவை அட்டாக் பண்ணி பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தாலும் கட்சிக்குள்ளேயே இவருக்கு எதிர்ப்பு என்பது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. அது வரக்கூடிய நாட்கள்ல மூத்த நிர்வாகிகள் இருந்தே வரதுனால அவரால் ஹேண்டில் பண்றது ரொம்ப கடினமா இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு சர்ச்சை, ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்ப பிஜேபி இதை பண்ணுது, அதிமுக இதை பண்ணுது, உள்ளுக்குள்ள தலைவர்கள் இப்படி பண்றாங்க, ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க இப்படி பண்றாங்க, இது ஒரு பார்வைனா திமுக இதுல என்ன ரோல் பிளே பண்ணுது, திமுகவுக்கு இதுல எந்த வகையில சாதகம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா எதிர்கட்சி உடையதுங்கிறது ஒரு ஆளும் கட்சிக்கு சாதகமான ஒரு முடிவு தான். ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இதுல வேறு விதமான அணுகுமுறை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ ஈரோடுல முத்துசாமி இருக்காரு இல்லையா, முத்துசாமிக்கும் செந்தில் பாலாஜிக்குமான ஒரு நீர் பூத்த நெருப்பா ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. 2 பேரும் யார் அந்த கொங்கு சென்டர்ல பவரான அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிடு. ஏன்னா முத்துசாமி இவரோட செங்கோட்டையனோட ஒரே காலகட்டத்தில் அமைச்சராக பயணித்தவர். அந்த அடிப்படையில செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு அவரை தன் பக்கம் இழுத்துக்கிட்டா தனக்கு வலு சேர்க்கும். அது மட்டும் இல்லாம ஈரோட்ல கட்சி வீக்கா இருக்கிறதுனால கட்சிக்கும் ஒரு வலிமையான நிலைமைக்கு போகும். அதன் மூலமா நம்மளும் கட்சியில் அடுத்த கட்டத்துக்கு போகலாங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கிறதாகவும் விஷயங்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஆனா முன்னாடி செந்தில் பாலாஜி தான் திமுகவுடைய அந்த கொங்கு மண்டல முகமா இருந்தார். ஏன்னா தொடர்ந்து பல தேர்தல்களில் ஜெயிச்சது செந்தில் பாலாஜி தான் காரணமா சொல்லக்கூடிய சமயத்துல தான். ஒருவேளை நீங்க சொல்வது போல ஈரோடு முத்துசாமி செங்கோட்டையனை தன் பக்கம் இழுத்துட்டாரு அப்படின்னா ஈரோடு முத்துசாமிக்கு அங்க
ஒரு பெரிய ஒரு ஆதரவு அதிகமா இருக்கிற சமயத்துல தான் இந்த ஒரு ஃபைட்டும் போயிட்டு இருக்கு திமுகக்குள்ள. ஆனா திமுக கூட்டணி வந்து இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தோல்வி பயத்தின் காரணமாக தான் இந்த மாதிரி செங்கோட்டையன் ஒரு பேட்டி கொடுக்குறாருன்னு. திருமாவளவன் வந்து இந்த பேட்டி ஒன்றும் வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை மாற்ற போறது இல்லைன்ற மாதிரி இங்க ஒரு எதிர்ப்பு மனநிலை தெரிவிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணி மறைமுகமா இப்படி கொடுக்குற அழுத்தம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு. வரக்கூடிய நாட்கள்ல கொங்கு மண்டலத்துல பிரச்சாரம் பண்ற போது அங்க ஒரு முக்கியமான தலைவர் இப்போ வந்து தங்கமணியே கூட அந்த அளவுக்கு அவரோட க்ளோஸா இல்லைன்னு பாக்குற சமயத்துல தான் கொங்கு மண்டலத்திலேயே அவருக்கு ஆதரவு குறைஞ்சிட்டே வர்றது வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி இது பண்ண போறாருன்றதான் பார்க்கணும். நம்ம இதுல இவங்க எல்லாம் தனி அணி அமைச்சா அது 5வது அணியா மாறிடும். ஏற்கனவே திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி இது 2, அதற்கு அடுத்து நாம் தமிழர், அப்புறம் விஜய் கட்சி இது 4. இப்போ இவங்கெல்லாம் வெளிவந்து தனி அணி அமைச்சாங்கன்னா அது 5 முனை போட்டியா வர ஒரு சட்டமன்ற தேர்தலில் மாறும். அப்படி மாறும் பட்சத்துல அது திமுகவுக்கு இருந்தாங்க வெற்றி எடுத்துங்க அப்படின்னு இவங்களே கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால அதிமுக ஒருங்கிணைந்து போறதுதான் சக்சஸ் ஆன ஒரு வழியா இருக்கும் அப்படிங்கறதா டெல்லி மேலிடமும் விரும்புது. அமித்ஷாவும் அதான் விரும்புறாரு. பீகார் தேர்தல் முடியட்டும், தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், உங்களெல்லாம் கட்சிக்குள்ள நான் மீண்டும் கொண்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் பேசுறதாக ஒரு கருத்து கசிஞ்சிட்டு இருக்கு. ஆமா. ஸோ ஒருவேளை இவங்களை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கோச்சுக்கிட்டு கூட்டணி வெளியே போயிடுவாரோ, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அதை வந்து எப்படி இது பண்ண போறாங்கன்னா பொறுத்து வந்து பார்க்கணும் நம்ம. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது இது திருநெல்வேலியில நடந்திருக்கு. அங்க மூலக்கரப்பட்டிக்கு அருகில் இருக்கிற மருதகுளம் அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்க ஒரு அங்கன்வாடி பணியாளர் அவங்க கணவனை இழந்த நிலையில 2-3 குழந்தைகளோட தனியா வசிச்சுட்டு வராங்க. அவங்க என்ன கரண்ட் யூஸ் பண்ணிட்டு போறாங்க? ஒரு டிவி, ஃப்ரிட்ஜ், அதெல்லாம் பெருசா பெரிய அளவுல ஒன்றும் இருக்காது, ஏசி கூட வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த வீட்டில் கரண்ட் பில் வந்திருக்கு. வழக்கம் போல ஜிபேல போய் கட்டலான்னு சொல்லிட்டு அந்த மாரியப்பன் இறந்து போன நபருடைய மனைவி சேவாங்கிறவங்க கரண்ட் பில்லை கட்ட போயிருக்காங்க ஜிபே போயிட்டு. அது கிட்டத்தட்ட மாசம் வர கரண்ட் பில்லு வேற. ஆனா இது எவ்வளவு வந்திருக்குன்னா 1,61,31,238 ரூபா வந்திருக்கு. இது பார்த்த உடனே ஸ்டன் ஆயிட்டாங்க. இது விஜயகாந்த் படத்துல வர வசனம் மாதிரி இல்ல இருக்கு, புள்ளி ஓரெல்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்டன் ஆகி கட்ட போனவங்க எப்படி கட்ட முடியும்? அந்த அமௌண்ட் நம்பர் மாதிரி இருக்கு. அவர் தெரிஞ்சுட்டாங்க என்ன பண்ணப்பட எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு சோசியல் மீடியால வைரல் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வழக்கம் கொடுக்குறாங்க. உண்மைதான், இப்படி வந்திருக்கிறது உண்மைதான், அது வந்து ஹியூமன் எரர், டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு பூசி மொழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது அவுட் சோர்சிங் நாங்கள் ஆள் விட்டு கணக்கெடுப்பு நடத்தணும், அதனால அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டு இருக்கு. திடீர்னு பெரிய அமௌண்ட்டா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருந்தா என்ன ஆகுறது அவங்க நிலைமை அப்படிங்கிறதும் ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். இவ்வளவா கரண்ட் கன்சியூம் பண்ணுன்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, நம்ம வீட்டுக்கு இவ்வளவு அது என்ன முடியாத அளவுல வந்திருக்கு அப்படின்ற அதிர்ச்சிகள்லாம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. நீங்க என்னதான் அவுட் சோர்சிங் கொடுத்தாலும் அந்த கரண்ட் பில் ஜென்ரேட் பண்றவங்க நியாயமா நேர்மையா ஜென்ரேட் பண்ணிட்டாலே போதும், பாதி பேருக்கு அதிர்ச்சி வராது. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.